இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியலில் நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா மனோஜை பொறி வச்சு எளிய பிடிக்கிற மாதிரி அழகாக பிடிச்சி கூடவே விஜயாவையும் பிடிச்சாச்சு. இப்போ வெறும் மனோஜ் மட்டும் சிக்கியிருந்தா கூட முதல்ல மாட்டினார்ல அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு வீடியோலாம் எடுத்து, அப்போ பொய் சொல்கிறியா உண்மையை சொல்கிறா, என்ன செஞ்ச, கடை வாங்கினியா அப்படின்னு திசை திருப்பி விட்டாங்க இப்போ விஜயா. ஸோ விஜயாவும் தப்பிச்சு தன்னுடைய மகனையும் தப்பிக்க வச்சாங்க. ஆனால் அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா முத்து யோசிச்சு இதில் ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்களையும் விசாரித்து, பார்வதியை விசாரித்து, அதுக்கப்புறம் மனோஜுக்கே ஃபோன் பண்ணிலாம் பேசி இதெல்லாம் செஞ்சது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த சந்தோஷ், அந்த பார்க் ஃப்ரெண்ட், அவரையும் போய் பார்த்து 5 லட்ச ரூபா பணத்தை 4 லட்ச ரூபா பணத்தை அவர் கடன் கொடுக்கலங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அந்த எலுமிச்சம்பழம் ஐடியாவுக்கு வந்தார். மீனா அந்த எலுமிச்சம்பழம் ஐடியா சொன்னோம், எல்லாரும் கோவப்பட்டாங்க. ஏமா டேரெக்டாக போய் சண்டை போடுறது இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறத விட்டு ஏமா அப்படி பண்ணுற அப்படின்ட்டு கடைசியில் அந்த ஐடியாவை அப்படியே எடுத்துக்கிட்டு, ஆனால் ஒரிஜினலாக நிஜமாகவே கிளம்பி போய் மந்திரிக்கிறது, மந்திரிச்ச எலுமிச்சம்பழம் சாமியாரை பார்க்குறேன் அப்படின்லாம் கிளம்பி போகாமல் அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா இவரே ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு குங்குமத்தை மட்டும் வச்சு ஒரு கதையை ஓட்டினார். அந்த கதையை வச்சு இவங்களும் இப்போ சிக்கிட்டாங்க. கையும் களவுமா சிக்கினதுக்கப்புறமா இப்போ என்ன தான் சமாளித்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீ தான் நகையை எடுத்திருக்க, உண்மையை ஒத்துக்கோ ஒழுங்கா அப்படின்னு சொல்லும்பொழுது பலர் அடிச்சு, அண்ணாமலை அடிச்சு, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, பிள்ளையாடா, நீ தம்பி ஒய்ஃபோட நகையை கொண்டு போய் விற்றுருக்க, அடகு கூட வைக்கல, விற்றுட்டு அதை மாற்றி விட்டுருக்க, இதில் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இப்போ விஜயாவை பார்த்துட்ட போகிறார். ஏன்னா அப்படின்னா விஜயா இவங்களே நகையை எடுத்து கொடுத்து தான் மகனை அதை விற்க சொல்லிவிட்டு, ஆனால் மீனாவை பார்த்து உன் வீட்டில் தான் அது மாறி இருக்கும், உங்கள் அம்மா போட்டதே கவரிங்காக போட்டிருப்பாங்க. இதில் அண்ணாமலையோட அம்மா பாட்டியை வேற பார்த்து அவங்களும் கண்டிப்பாக கவரிங்காக போட்டிருப்பாங்க, ஏமாற்றிருப்பாங்க யாராச்சும், எனக்கு என்ன தெரியும், எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு திமிரு பேசி மற்றவங்க பக்கம் திசை திருப்பியோட பார்த்தாங்கல்ல. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் உன் மூஞ்சிலே முழிக்க எனக்கு விருப்பம் இல்லை, இனிமேல் நீ எனக்கு கொடுத்த அப்படின்னா பச்சை தண்ணி பல்லப்படாது, எனக்கு இனிமேல் நான் முடிவு பண்ணிட்டேனாலும் உன் மூஞ்சியில் கூட எனக்கு முடிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க உடனே இப்போ ஒரு ட்ராமாவை போடுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்க்கில் போய் உட்காந்துட்டு வேலைக்கு போகாமல் இருந்தார் மனோஜ். அந்த விஷயம் மாட்டும் பொழுது ரோஹிணி என்ன பண்ணாங்கன்னா வீரை விட்டே கிளம்பி போனாங்க. ஸோ மனோஜ் வேலைக்கு போகலங்கிறத விட இவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ரோஹிணி கிளம்பி போகிறாங்க தான் பெரிய இஷ்யூ ஆச்சு. அதனால மனோஜ் அப்பவும் தப்பிச்சிட்டார். ஆஃப்டர் மாற்றணும் ஒன்று இல்லவே இல்லை, அவர் செஞ்ச தப்புக்கான சரியான தண்டனை அவர் கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா கிளம்பி போய் ரூமுக்குள்ளார போய் கதை சாத்திக்கிட்டு தன்னைத்தானே ஏதாவது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டும் பொழுது அந்த சமயத்தில் கதவை தட்டி ஓடச்சு கிடச்சின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளில கூட்டு வந்து சரி விடுமா அப்படின்னு சொல்லி இது பண்ண அவங்க என்ன புரிஞ்சிக்க மாட்டீங்களா, நம்ம பிள்ளைக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் எல்லாம் போடும்பொழுது இப்போ கடைசியில் திருப்பி மனோஜ் தப்பிச்சிருவாரோன்னு தோணுது. இந்த சமயத்தாச்சும் ஒழுங்காக சரி ஓகே உன்ட்ட வேணா பேசுகிறேன், ஆனால் மனோஜ்கிட்ட பேச முடியாது, மனோஜ் இந்த வீட்டை விட்டு வெளில போகணும், ஏற்கனவே ரூம் பிரச்சனை இருக்குது, இனிமேல் ரூம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த செஞ்ச தப்புக்காக இனிமேல் மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் ரூம் கிடையாது, அந்த ரூமில் முத்துவும் மீனாவும் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக ஒன்றா சொல்லணும். அதுவாச்சும் நடக்குமா, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா